வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி வளைகுடா போரை பற்றி இன்னொரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். நேற்று இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் ஈரானுடைய ஆயில் ரிஃபைனரி மேலே பதிலுக்கு ஈரான் நடத்திய தாக்குதல் கத்தாருடைய எல்என்ஜி பிளான்ட், வேர்ல்டோடைய மிகப்பெரிய எல்என்ஜி பிளான்ட், சவுதியோடைய ஆயில் ரிஃபைனரிஸ் மற்றும் குவைத் மற்றும் யுஏஇயோடைய மிக முக்கியமான ஆயில் ரிஃபைனரிஸ் ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்துச்சு. இதை நிறுத்தாட்டி இதுக்கான பதிலடி நாங்கள் பயங்கரமாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் வார் அதாவது இவங்களுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய பீட்டர் ஹெக்ஸெட் சொன்னது நேற்று இரவு பயங்கரமான தாக்குதல் நடத்துமோ அப்படின்னு சொல்லிட்டு. கடவுள் புண்ணியத்தில் அந்த மாதிரியான தாக்குதலை அமெரிக்கா நடத்தவும் இல்லை. அதே மாதிரி ஈரான் இப்போ வரைக்கும் இந்த இடத்துல இன்னும் ஃபர்தராக எஸ்கலேட் பண்ணல அப்படின்றது இந்த மொத்த கலவரத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு சிறு ஆறுதல் அப்படின்னே சொல்லலாம். இப்போது எல்லாரும் கேட்குறது, இந்தியா என்ன பண்ணிகிட்டு இருக்கு? நேற்று நீங்கள் என்னென்னலாம் ஆபத்துகள் இருக்கீங்கன்னு சொன்னீங்க, பட் இந்தியா என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முதல்ல பிரதமர் யார் யார்கிட்ட பேசியிருக்காரு அப்படின்றத பார்ப்போம். இந்த இடத்துல ஒமான் இந்தியாவுடைய பிரைமரி ஆங்கராக இருக்குது. ஏன்னா ஒமான் இந்த போரில் கலந்துக்கல. அமெரிக்காவை விட்டும் அதே மாதிரி ஈரானை விட்டும் அவங்க ரொம்ப தள்ளி இருக்கிறாங்க. ஸோ பிஎம்மோடைய கான்வர்சேஷன் சுல்தான் ஹைத்தம் பின் தரிக் அவர்கள்ட்ட பேசினது ரொம்ப ப்ரொடக்டிவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ 28ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் ஒரு முறை தொலைபேசியில் பேசியிருக்கிறாரு. இதில் ஒமான் மேலே ஈரான் நடத்திய தாக்குதலை கடுமையாக நம்ம கண்டிச்சிருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுவார்த்தை மற்றும் டிப்ளமேசி இதுதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வாக இருக்க முடியும் அப்படின்றத மீண்டும் ஒரு முறை உறுதி செஞ்சுருக்கோம். அதே மாதிரி இந்தியா ஒமான் சேர்ந்து தங்களுடைய பொசிஷனை உறுதி செஞ்சுருக்காங்க. அதாவது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் சேஃபாக எல்லாருக்கும் பயன்படக்கூடிய அளவுக்கு இருக்கணும். அதே மாதிரி இந்த போர் நிறுத்தத்துக்கு உடனடியாக நிறுத்தி பேச்சுவார்த்தை மூலிமா இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணோம் அப்படின்றதான். ஸோ இந்தியா ஒமான் ஒரே கருத்தில் ஒரே இதில் பேசுகிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் ஒமான்லேருந்து சேஃபாக திரும்ப வந்தது. அதே மாதிரி யுஏஇ போன்ற நாடுகள்லேருந்து சாலை மார்க்கமாக ஒமான் போய் அங்கேருந்து திரும்ப வந்ததுக்கு பிரதமர் நன்றி தெரிவிக்கிறார். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கத்தாருடைய அமீர் ஷேக் தமீம் பின் ஹமத் அல் தனி இவர்கள்ட்ட பேசின பிறகு இவர்கிட்டையும் 2 முறை பேசியிருக்கிறாரு. இந்தியாவுடைய சாலிடாரிட்டி, கத்தார் கூட நாங்கள் துணை நிற்கிறோம் அப்படின்றது ஃபஸ்ட்டு. அதே மாதிரி கத்தாரோடைய எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரான ஆயில் ரிஃபைனரி மற்றும் கேஸ் ரிஃபைனரியை தாக்குனதுக்கு கடுமையான கண்டனம். அதே மாதிரி இந்தியாவுடைய மக்களுக்கு கத்தார் அளித்து வரக்கூடிய அந்த ஒரு ப்ரொடெக்ஷன் அதுக்கு நன்றி தெரிவிக்கிறாரு. அந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸில் சேஃப் அண்ட் ஃப்ரீ நேவிகேஷனை 2 நாடுகளும் உறுதி செய்கிறாங்க. ஸோ கத்தார் ஃபஸ்ட்டு, ஒமான் ஃபஸ்ட்டு, கத்தார் 2வது. 3வது பார்த்தீங்கன்னா ஜோர்டானுடைய அதிபர் கிங் அப்துல்லா II அவர்கள்ட்ட 2 முறை பேசியிருக்கிறாரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜோர்டானில் நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படின்றத கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி இது தேவையில்லாமல் எஸ்கலேஷனுக்கு போகும். ஜோர்டானும் இந்த போரில் இறங்குறாங்க, நாளைக்கு சவுதியும் இறங்குறாங்க அப்படின்ற போது இது அடுத்த கட்டத்தை நோக்கி போகக்கூடிய அந்த அச்சுறுத்தல் இருக்கிறத உறுதி செஞ்சுருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அன்ஹிண்டர்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கூட்ஸ் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸில் 2 நாடுகளும் ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்க. அதே மாதிரி இந்தியர்கள் பல பேரை ஜோர்டான் நாடு சேஃபாக அனுப்பிச்சதுக்கு நன்றி தெரிவிக்கிறார். ஸோ 3 நாடுகள் கூடயுமே ஒரே மாதிரியான அந்த கருத்து இருக்கிறத பார்க்க முடியுது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தியா யுஏஇ. இந்த இடத்துல ஆல் இண்டியா ரேடியோ அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காங்க. யுஏஇ பிரசிடெண்ட் ஷேக் முகமது பின் ஜயத் எம்பிசி கூட பேசியிருக்கிறாரு. அதே மாதிரி இந்தியாவோடைய ஸ்ட்ராங் கண்டம்னேஷன், கடும் அதிருப்தியும் கண்டனத்தையும் யுஏஇ மேலே நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு தெரிஞ்சிருக்காரு. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண்டனம் தெரிவித்தது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்தியர்களுடைய வாழ்வுக்கு அவங்க பாதுகாப்பு அளித்து வராங்க, அதுக்கு நன்றியும். அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் எந்த விதமான தடங்களும் இல்லாமல் போயிட்டு வரதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஈரான் கூடயும் இந்தியா பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு. ஸோ பிரதமர் இந்த 4 நாடுகள் கூட ஒமான், கத்தார், ஜோர்டன் மற்றும் யுஏஇ இந்த நாடுகள் கூட நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கான பதிவையும் போட்டிருக்காரு. அவங்களும் அதை ரொம்ப தீவிரமாக அங்கீகரிக்கிறாங்க. அதே சமயம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் நேரடியாக ஈரான்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ இது 2மே ரோல் பிரிச்சிருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது. இப்போ வளைகுடா இல்லாத நாடுகள் கூட இந்தியா என்ன பேசிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மலேசியாவோட அதிபர் பிரதமர் அன்வர் இப்ராஹிம் அவர்கள்ட்ட பேசினார்.
பேசிட்டு அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமேட்டிக் கமிஷனை இதில் கம்யூனிகேஷனை இந்த முஸ்லீம் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய ஆசியான் நாடுகள் கூட தொடர்ந்து அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஈதுக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு பிரதமர். அதே மாதிரி இப்போ இந்த கான்டெக்ட் அப்படியே மாறுது. மேற்கு ஆசியாவில் நடக்கக்கூடிய இந்த கன்சர்ன் அப்படின்றது இது மிகப்பெரிய ஒரு கன்சர்னாக எல்லாருக்குமே இருக்குது அப்படின்றத உறுதி செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நான் வெஸ்டர்ன் கொயலேஷன் டிப்ளமேட்டிக் ரீதியாக பேச்சு சால்வ் பண்ணக்கூடிய ஒரு மெச்சூர்டான மேற்குலகம் இல்லாத ஒரு கொயலேஷனை உருவாக்குறதுக்கான ஒரு முன்னெடுப்பாக தான் நான் அதை பார்க்குறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகளில் இந்தியாவோட மிக முக்கியமான நம்பர் 1 நட்பு நாடு ஃப்ரான்ஸோட அதிபர் இமானுவல் மேக்ரன் அவர் கூட பேசியிருக்காரு. டீஎஸ்கலேஷன் அப்படின்றது உடனடியாக நடக்கணும், பேச்சுவார்த்தையை உடனடியாக தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு அதிபர் மெக்ரோன் இந்தியாவும் பிரான்ஸும் கூட்டாக சேர்ந்து நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் இந்த பதட்டத்தை தணிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கீப் டிப்ளமசி அட் த ஹார்ட் ஆஃப் அவர் எஃபர்ட்ஸ் ஃபார் பீஸ், பேச்சுவார்த்தை தான் இதுக்கு அடித்தளம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த மெசேஜ் ஏன் மேக்ரோன் அழுத்தி சொல்கிறார் அப்படின்னா, ட்ரம்ப் வந்து இப்போ இந்த போகிற பாதையினால எங்களுக்கு ஒன்றும் பெரிய ஆபத்து கிடையாது, உங்கள் நாடுகளுக்கு தான் ஆபத்து இருக்குது, எல்லாரும் வந்து கலந்துக்குங்கன்னு இந்த போரில் சொல்லும்போது மேக்ரோன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை பேச்சுவார்த்தை தான் எங்களுடைய இந்த கூட்டமைப்புக்கு அடிப்படை தளம் அப்படின்ற போது இந்தியா பிரான்ஸ் ரெண்டுமே அமெரிக்காவுக்கு நேர் எதிரான ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மல்டி வெக்டர் டிப்ளமசி அப்படின்றத நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். ஈரான் நமக்கு ரொம்ப முக்கியமான நாடு. அரபு நாடுகள், இந்த 4 நாடுகளுமே இந்தியாவுடைய 3 முக்கியமான விஷயங்கள்: எனர்ஜி செக்யூரிட்டி, நம்மளுடைய மக்கள் கிட்டத்தட்ட 60 லட்சம் பேருக்கும் அதிகமாக அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, ப்ளஸ் இந்தியாவோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இங்கே இருக்குது, நமக்கு ஏற்றுமதி இறக்குமதி மிகப்பெரிய ஒரு வர்த்தகம் அங்கே இருக்குது. இதை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்றது தான். இப்போது ஒமான் 2 முறை பேசியிருக்காரு, கத்தார்கிட்ட 2 முறை பேசியிருக்காரு, ஜோர்டன்கிட்ட 2 முறை பேசியிருக்காரு, யுஏஇ கிட்ட 1 முறை பேசியிருக்காரு, சவுதி, பஹ்ரைன், இஸ்ரேல், ஈரான், மலேசியா, பிரான்ஸ் இவங்க எல்லார்கிட்டையும் 1 முறை பேசியிருக்காரு. ஸோ ப்ரையாரிட்டி அப்படின்றது ரொம்ப தெளிவாகுது. ஒமான், கத்தார், ஜோர்டன் இந்த 3 நாடுகள்கிட்ட 2 முறை பேசினது அடிப்படையாக நம்மளுடைய மக்கள், அதாவது அங்கே உட்காந்து திட்டிகிட்டு இருக்கணும், சேர்த்து தான் அவங்களையும் காப்பாற்றணும் அப்படின்ட்டு தான் இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு இது இருக்கிறத பார்க்க முடியுது. அமெரிக்காவோட இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தலை, ரஷ்யாவோடையும் இது சம்மந்தமான பேச்சுவார்த்தை நடத்தலை, சைனாவோடையும் நடத்தலை. ஸோ இந்த கிரேட் கேமில் இருந்து இந்தியா போன்ற மிடில் பவர்ஸு இதனால் பாதிக்கப்பட்ட நாடுகளுடைய கூட்டமைப்பை ஒன்று கூட்டுறதுக்காக இப்போ முன்னெடுப்பு எடுக்கிறது தெளிவாகவே தெரியுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கண்டம்னேஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பொதுவாக இல்லாமல், சித்தாந்த ரீதியாக இல்லாமல், இஸ்லாமிய நாடுகள் அப்படின்னு ஜென்ரிக்காக இல்லாமல் கிளியர் கட்டாக எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, சிவிலியன் பாப்புலேஷன் மற்றும் இன்னொரு நாட்டோடைய வான்வெளிக்குள்ளே போய் நீங்கள் தாக்குதல் நடத்துறது. அமெரிக்காவுக்கும் நம்ம கண்டனம் தெரிவிச்சிருக்கோம். ஒன்று போய் தாக்குறது, பொதுமக்கள் கொல்லப்படுறது, உலகத்துக்கே மிக தேவைப்படக்கூடிய அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய எனர்ஜி இன்ஃப்ரா மேலே கை வைக்கிறது. இதுதான் கிளியர் கட்டாக நம்ம வந்து பார்க்குறோம். இந்த இடத்துல ஈரானையும் குறிப்பிடலை, அமெரிக்காவும் குறிப்பிடலை அப்படின்ற போது நம்ம ஸ்டாண்டை ஒரு லெவல் அதிகப்படுத்தி 2 பேருக்கும் அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு ஸ்டாண்டை வந்து எடுத்திருக்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஸ்பெசிஃபிக்காக அவர் ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரானை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஸோ இப்போ வரக்கூடிய காலங்களில் இந்தியா, பிரான்ஸ் 2 நாடுகள் மற்றும் மலேசியா போன்ற ஆசியானில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளுடைய ஒரு கூட்டமைப்பை அமைச்சு, அதே மாதிரி வளைகுடாவில் இருக்கக்கூடிய நாடுகள் ஒமான், ஜோர்டன் போன்ற இந்த பிரச்சனைக்கு நாங்கள் வரலை, இந்த இடத்துல போர் வேணான்னு நினைக்கக்கூடிய நாடுகள்கிட்டையும் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். அதே சமயம் பிரதமர் இஸ்ரேல்கிட்டையும் நேரடியாக பேசிகிட்டு இருக்காரு. இதுதான் நம்ம மல்டி வெக்டர் டிப்ளமசி அப்படின்னு சொல்லுவோம். எல்லாருக்கிட்டையும் பேசி இந்த போரற்ற ஒரு சூழல் வேணும் அப்படின்னு சொல்லி இதை மாற்றத்துக்கான வேலையை நம்ம பார்க்குறோம். சைனா பேச்சுவார்த்தைக்கான எந்த முன்னெடுப்பையும் எடுக்கலை. ஸோ ஒரு வேக்கம் தெளிவாக இருக்குது. அதே மாதிரி ஐரோப்பிய நாடுகள் ட்ரம்ப்பை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது தான் அவங்க ஃபோக்கஸ் அதிகமாக போகுது. அப்போ சம்படி ஹேஸ் டு பெல் திஸ் கேட், இந்த பூனைக்கு ஏதாவது மணி கட்டணும் அப்படின்ற போது அந்த இடத்துல இந்தியா அந்த தலைமை பொறுப்பை ஏற்க நாங்கள் தயங்க மாட்டோம் அப்படின்றதான் இதில் இருக்கக்கூடிய மெசேஜ். நம்மளை பொறுத்த வரைக்கும் 4 முக்கியமான விஷயங்கள்: எனர்ஜி, ஆயில் அண்ட் கேஸ், அங்கேருந்து தங்கு தடையின்றி இந்தியா நோக்கி வந்துகிட்டே இருக்கணும், எப்பயுமே சப்ளை ஷார்ட்டேஜ் இருக்கக்கூடாது. 2வது நம்மளுடைய மக்கள் அங்கே லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க, அவங்களுடைய பாதுகாப்பு, அவங்களுடைய சேஃப்டி. 3வது நமக்கு இங்கேருந்து வளைகுடா நாடுகளுக்கு நம்ம செய்யக்கூடிய ஏற்றுமதிகள். 4வது
இந்த பிராந்திய ரீதியாக இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜை சைனா போன்ற நாடுகளுக்கு கொடுத்துடக்கூடாது அப்படின்றதும் இந்தியா தெளிவாக இருக்குது. ஸோ இப்போ சார்பு எடுக்கலை, ஈரானை கண்டிக்கலை, இல்லை ஈரானுக்கு ஆதரவு தெரிவிக்கலை, ஹயத்துல்லா அலி கமேனி அவர்களுடைய மரணத்துக்கு பிரதமரை வந்து ஆதரவு தெரிவிக்கலை, இந்த லோக்கல் பாலிட்டிக்ஸ்லாம் தூக்கி ஓர வச்சுட்டு பார்த்தா தான் ஜியோ பாலிட்டிக்ஸில் எப்படி நம்ம கத்தி மேலே நடந்துகிட்ருக்கோம் அப்படின்ற விஷயம் தெரியும். ஒரு பாசிட்டிவான சைனை நம்ம பார்க்குறேன். ஏன்னா இப்போ சமீப கால வரலாறுல 2000 வருடத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட 26 வருஷத்தில் இருக்கிறதுலேயே ஒரு மோசமான கிரைசிஸை இப்போ உலக நாடுகள் சந்திச்சுட்டு இருக்காங்க. குறிப்பாக நம்ம இந்தியா சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்தை நோக்கி போய் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு உதவி செய்யணும்னு நம்புகிறேன். என்னன்றதை பார்ப்போம். இன்னொரு அப்டேட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.